वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम வைஜெயந்தி விபூஷணம். யாதவாபியுதயத்துல இந்த 3வது சர்க்கத்துல இன்னும் ஒரு 4 ஸ்லோகம் பாக்கி இருக்கு. அதோட இந்த சர்க்கம் முடியறது. கண்ணனுடைய பிறப்பு, அதனுடைய மகோத்சவம், சுர மகேசுர தோஷணம் ஆதராத் நவம் உபாதித நந்தஹ உதாரதீஹி தரள கோபகணா ஆகம சங்குலம் தனய ஜன்ம மகோத்சவம் அத்புதம். நந்தன் தனய ஜன்ம மகோத்சவம் அத்புதம், அத்புதமான தன்னுடைய பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய ஒரு அத்புதமான மகோத்சவம் பிறப்பு, அந்த அத்புதமான மகோத்சவம். அத்புதம்ங்கிறது நம்ம மகோத்சவத்துக்கு தான் யூஸ்வலி அதை ஒரு அட்ஜெக்டிவா எடுத்துப்போம். ஆனா இது கிராமர்ல என்னன்னா அந்த ஏகதேச அன்வயித்துவம்னு ஒண்ணு சொல்லுவோம். அதாவது ஒரு பதத்துக்கு மாத்திரம் அன்வயம் பண்ற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது பார்க்கும் பொழுது அற்புதமான பிள்ளை, ஏன்னா பகவானே அங்க பிள்ளையாக பிறந்திருக்கான். அவனுடைய தனைய ஜென்மாக்கு போட்டோம்னா அற்புதமான தனைய ஜென்ம, அற்புதமான தன்னுடைய பிள்ளையினுடைய அந்த பிறப்பும் ஒரு அற்புதம், அதுவும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு பிறப்பு. அதுல அந்த பிறப்புக்கு எங்க போய் மகோத்சவம் நடக்கிறது, அந்த மகோத்சவமும் ஒரு பெரிய ஒரு மகோத்சவமா இருந்தது. பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல இந்த 5வது அத்தியாயம் பார்த்தோம்னா ஆரம்பிக்கிறச்சேயே நந்தஹா தூ ஆத்மஜய உற்பன்னே ஜாத ஆஹ்லாதஹா மகாமனாக ஆஹூய விப்ரான் வேதகணான்னு. அதுதான் இங்க சுர மகீசுர தோஷணம்ங்கிற, தேவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதும், மகீசுர தோஷணம் பிராமணர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஜென்ம மகோத்சவமாக இருந்தது. அப்போ அதுல விப்ரான ஆஹூய வேதஜான் ஸ்நாதா சுச்சிஹி அலங்கிருதா வாச்சயித்வா ஸ்வஸ்தி அயனம் ஜாத கர்மாத்மஜஸ்யவை காரயாமாச விதிவது பித்ருதேவார்ச்சனம் ததா. இப்படி அவன் தன்னுடைய பிள்ளைக்கு ஜாத கர்மா முதலிய விஷயங்களை பண்ணார் அப்படின்னு பஞ்சமஸ்கந்தத்துல பஞ்சமாத்தியாயத்துல தசமஸ்கந்தத்துல இருக்கு பாகவதத்துல. அப்படி பகவானுக்கு ஒரு ஜென்ம கர்மாவை பண்ணார். அதுக்கு அடுத்த 2-3 ஸ்லோகம் தான் இது. கண்ணனுடைய ஒரு கதையை சொல்லணும்னு ஆரம்பிச்சா நமக்கு பாகவதம் தான் மெயின். அதுல இருக்கிற ஒரு ட்ரெண்டை வச்சுட்டு தான் பலது. அதுக்கு மேல ஒரு அலங்கரணம் எல்லாம் அந்தந்த கவியினுடைய ஒரு சாமர்த்தியம், ஒரு பிரதிபா, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கவி அழகுபடுத்திட்டு போவார். இதுல அடுத்தது 65வது ஸ்லோகம். அதிஜகார வதான்ய மணேகே ஸ்ரீயம் வியதித கல்பதரோர் அனுகல்பதாம் அஜனயச்ச சுத பிரசவோத்சவே மகதி மேக விகத்தன மோகதாம். 3 விஷயத்தோட கம்பேர் பண்றார் நந்தன. குழந்தை பிறக்கும் பொழுது அந்த இடத்துல தான தர்மங்கள் நிறைய பண்ணணும்னு பேரு. தேனூனாம் நியுதே பிராதாத்து. தேனூனாம் நியுதம்னா இந்த 10,000, அதுக்கு பின்னாடி இன்னொரு 0 போட்டுக்கணும். அந்த மாதிரி 1,00,000, அதுதான் நியுத்தம். அயுத்தம், அதுக்கப்புறம் நியுத்தம். இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ் ஜாஸ்தியா போகும் பொழுது நமக்கு கணக்கு போட்டிருக்கோம் எத்தனை நம்பர் வரைக்கும் என்னென்ன ஒரு ஒண்ணுத்துக்கும் ஒரு ஒரு பேரு. லட்சம், கோடி, மில்லியன், பில்லியன் எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்திலையும் பேர் இருக்கு. பசுக்களை அத்தனை கொடுத்தானோ, 1,00,000 பசுமாடு தானமா கொடுத்தாராம் நந்தன். விப்ரேபியா சமலங்கிருத்தே, நன்னா அலங்காரம் பண்ணப்பட்ட ஒரு பசுக்களும். தில அத்ரீனுங்கிற திலம், எள்ளு உங்களுக்கு தானம் பண்ணணும்னு பேரு. குழந்தையினுடைய ஜாத கர்மா நடக்கும் பொழுது அந்த சமயத்துல எள்ளு தானம் பண்ணணும். எள்ளு தானம் பண்றதுன்னா எள்ளு மலைகள், 7 மலைகள் அங்க இருந்துதான். அப்படி அவன் தானம் பண்ணாராம் நந்தன். ரத்ன ஓக சாதகும்ப அம்பர விருதானு, நிறைய தங்க ரத்னங்களோட இருக்கக்கூடிய அந்த வெண்பட்டு வஸ்திரங்கள், இப்படி திலம் மலையா அவர் எள்ளு தானம் பண்ணார் அப்படின்லாம் இருக்கு. அப்போ இத்தனை செழிப்பா அவர் ஒரு ஒரு தான வள்ளலா கர்ணன் போல உங்களுக்கு இருக்கணும்னா கொடுக்கக்கூடியது எதெல்லாம் வஸ்து எடுக்கிறார். 3 வஸ்து எடுக்கிறார். ஒண்ணு நமக்கு சிந்தாமணி,
சிந்தாமணிங்கிறது ஒரு ஒரு விதமான மணி. நம்ம நினைச்ச மாத்திரத்துல என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அது வந்து ப்ரொவைட் பண்ண போறது. அது சிந்தாமணி. ரெண்டாவது கல்பத்தரு. கல்பத்தருவும் நம்ம கேட்கறத அது கொடுத்துட போறது. மூணாவது என்னன்னா மேகத்தை எடுக்கிறாருங்க. மேகம் எப்படின்னா அது பொழியறது. அது பொழியறதுனாலதான் நமக்கு செழிப்பு இருக்கு. இது மூணுத்தையும் தாண்டி அவர் இருக்காராம் நந்தன். தன்னுடைய வள்ளலாக அப்படி இருக்காராம். வதான்ய மணேகே ஸ்ரீயம் அதிச்சகார. முதல்ல என்ன பண்ணாருன்னா இந்த சிந்தாமணியனுடைய அழக அவர் எடுத்து கையில எடுத்துட்டு, அழகுன்னா அதனுடைய ஒரு கேப்பபிலிட்டிஸோட எடுத்துக்கணும் அந்த இடத்துல. சோ மகதி வசத்தியாக இருக்கக்கூடிய சுத பிரசவ உற்சவே, பிள்ளை பிறந்ததனுடைய, அதாவது தனைய ஜென்ம மகோத்சவம்னு சொன்ன இல்லையா, அத்புதம் தனையா, அந்த அற்புதமான அந்த தனையன் பிள்ளையினுடைய ஜென்மோத்சவத்துல இவர் நந்தன் வதான்யமணேகே ஸ்ரீயம் அதிச்சகார. முதல்ல அந்த சிந்தாமணி ரத்னத்தினுடைய ஒரு அழக அவர் எடுத்துட்டாராம், கையில வாங்கிண்டார். அதாவது அந்த ஒரு மனப்பான்மைக்குள்ள போயிட்டார் அவர். வதான்யனாலே இந்த இது கொடுக்கறது, தானம் கொடுக்கறதுல கொடைவள்ளல்னு பேரு. அந்த வதான்ய மணிங்கிறது வந்து எது ஏராளமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கோ அந்த மணி. அப்போ சிந்தாமணின்னு எடுத்துக்கிறோம். சோ சிந்தாமணி, அந்த சிந்தாமணியினுடைய ஸ்ரீயம் அழகை ஏற்றுக்கொண்டார். அதிச்சகார எடுத்துண்ட உடனே கல்பத்தரு அமுங்கி வெடுத்து, மேகமும் அதனுடைய அழகும் அங்க வந்து அமுங்கி வெடுத்தான். அதுதாங்க சிந்தாமணியை எடுத்து, சிந்தாமணி போல இவர் இருந்து கொண்டு கல்பதரோஹோ அனுகல்பதாம் வியதித. கல்பதரோஹோ கல்பத்தருவனுடைய அது வந்து அதுதான் எப்பவுமே வந்து எல்லாத்த காட்டிலும் வசத்தியா இருக்கு. கல்பத்தரு மாதிரி இருக்காம எல்லாத்தையும் கொடுக்கறான்னு சொல்றச்சே கொடைக்கு பேர் பெற்றதாக இருக்கக்கூடியது கல்பத்தரு. தானம் கொடுப்பதுல அல்லது கேட்பதை கொடுப்பதில், விருப்பத்தை கொடுப்பதில் பெயர் பெற்றதாக இருக்கக்கூடியது கல்பத்தரு. அந்த கல்பத்தரு தான் பிரதமஹா, அதாவது கல்பஹா. கல்பஹாக்கு ரெண்டு மீனிங். ஒண்ணு கல்பங்கிற பெயரை கொண்ட ஒரு மரம், சோ கல்பத்தருன்னு அதுக்கு பேரு. கல்பனாலும் பிரதமஹான்னு ஒரு அர்த்தம். நாடகங்கள்ல என்ன பிரதம கல்பஹா அப்படிம்பார், இல்ல கல்பஹா விசாரஹாவோ ஏதோ அந்த மாதிரி ஒரு உத்தமமான விசாரம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கல்பஹாங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. முக்கியஹா சியாத்து பிரதமஹா கல்பஹா அனுகல்பஹா ததோ அதமஹா. அப்ப கல்பஹாங்கிறது ஒசத்தின்னு எடுத்துட்டோம்னா அதை காட்டிலும் கொஞ்சம் மட்டமாக இருக்கிறது, அதாவது கீழே தள்ளும்படியாக இருக்கக்கூடியது அனுகல்பகான்னு பேரு. அதமஹா அதை காட்டிலும் சற்று குறைவாக இருக்கக்கூடியது அனுகல்பகா. இப்ப என்ன எடுத்து இவர் வந்து சிந்தாமணியனுடைய அழகை எடுத்துட்டதுனால நந்தன் கல்பத்தருவுக்கு வந்து அனுகல்பதாம் வியதித, அது கல்பமாக இல்லாத அனுகல்பமா ஆயிடுத்தான். அதாவது முதன்மையாக இல்லாத இரண்டாம் பட்சமா ஆயிடுத்துன்னு அர்த்தம். இந்த கல்பத்தரு யாரும் அதுகிட்ட போகல. ஏன்னா இவரோ சிந்தாமணியை கையில எடுத்துட்டு இருக்காரு. அந்த சிந்தாமணிக்கு ஒரு விசேஷம் உண்டு, அது அப்புறம் கடைசியில சொல்றேன். அடுத்த இது என்ன சொல்றாருன்னா மேக விகத்தன மோகதாம். அமோகன எப்பொழுதுமே ஒரு சித்தியுடன் கூடியது. மோகன உங்களுக்கு வந்து ஃபெயிலியர்னு அர்த்தம், வீண் அப்படின்னு அர்த்தம், வீண் போகிவிட்டது. சோ மேக விகத்தன, மேகத்துக்கு ஒரு ஒரு புகழ் இருக்கே, விகத்தனம்னா புகழ். மேகத்தினுடைய புகழை மோகதாம் அஜனயது, அந்த மேகத்தினுடைய புகழுக்கு ஒரு இன்மையை வரவழைத்தார். அந்த புகழை வந்து ஒரு வீணாக ஆக்கிவிட்டார் நந்தன். அதுதான் வந்து மழையை பொழிஞ்சு எல்லா இடத்துலயும் செழிப்பை கொடுக்கறது. அந்த செழிப்பை கொடுத்ததுன்னா அதனால செல்வம் ஏற்படும். இப்படி ஏராளத்தனத்தை கொடுக்கக்கூடியது மேகமும் ஒண்ணு, கல்பத்தருவும் ஒண்ணு. இது ரெண்டு எக்ஸாம்பிளும் எதுக்கு எடுக்கிறாருன்னா, ஒண்ணு ஐகிக சுகம், இன்னொன்னு ஆமுஷ்மிக சுகம். பாருங்க, இப்ப மேகங்கிறது உங்களுக்கு ஸ்வர்க்கத்துல மழை பொழிஞ்சு அது வந்து செழிப்பை கொடுக்கல, அது நம்ம பூமியில மழை பொழிஞ்சு உங்களுக்கு செழிப்பு கொடுக்கிறது. அப்போ இவ்வுலகத்தினுடைய ஒரு செல்வங்கள் நமக்கு தேவைன்னா அந்த மேகம் அதனுடைய ஒரு புகழ், அதனுடைய ஒரு பொழிதல் அது நமக்கு வேணும். அது கூட வீணா ஆக்கிட்டாரா நந்தன். அப்படி ஒரு தானம் பண்ணார்.
ரெண்டாவது எடுத்தேன்னா ஸ்வர்க்கத்துக்கு போனோம்னா அங்க மேகம் ஒத்து வராது. அங்க போய் நமக்கு ஏதாவது செல்வம் வேணும்னு யார்கிட்ட போய் கேட்கறது? கல்பத்தருவிட்ட தான் கேட்கணும். நம்ம இந்திரனுடைய நந்தவனத்துல இருக்கக்கூடிய கல்பத்தருவை கேட்போம். அப்போ அது ஆமுஷ்மிக சுகம், அதாவது சொர்க்க சுகத்தை கொடுக்க போறது. அந்த கல்பத்தருவை கூட சிச்சி இது ரெண்டாம் பட்சமா இருக்கே அப்படின்னு தள்ளிவிட்டாரா நந்தன். ஏன் அப்படின்னா இந்த ஐஹிக சுகம் ஆமுஷ்மிக சுகம் இதெல்லாம் காட்டிலும் வசத்தியா ஒரு சுகம் இருக்கு, மோட்ச சுகம்னு பேரு. அது எங்க கிடைக்கும்னா சிந்தா ரத்னத்துலதான் கிடைக்கும். அம்பாளுடைய ஸ்லோகத்தை எடுத்து பாருங்க. கல்லோலோ லசிதாம் பிரதாப்தில சிந்தாமணி கிரகாந்தஸ்தாங்கிறோம். சிந்தாமணியினால செய்யப்பட்ட சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா அம்பாள். சக்தி மனசுல இருந்தா நமக்கு வேணுங்கிறது அத்தனையும் கிடைக்கும். இருக்கிறதுக்குள்ள வசதியா ஐகிக சுகமாவது ஆமுஷ்மிக சுகமாவது. பூமியில என்ன இருந்தான்னு இல்ல சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அப்சர ஸ்திரீ அனுபவிச்சான்னு அதெல்லாம் தேவையில்லை. அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியது அந்த சிந்தாமணி. அப்போ நந்தன் அவர் தனக்கு எடுத்துட்ட அந்த பவர், எந்த பவர் அவர் எடுத்துட்டாருன்னா சிந்தாரத்தினத்தினுடைய பவர் அவர் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ இந்த இவ்வுலக சுகமும் ஒரு படி கீழே, அவ்வுலக சுகமும் ஒரு படி கீழே தான். அதை காட்டிலும் வசதியாக பகவானுடைய ஒரு பிரசன்ஸ் அங்க இருக்கும் பொழுது வேற என்ன, அங்கதான் உங்களுக்கு இருக்கிறதுக்குள்ள வசதியான ஒரு ஆனந்தம் இருக்க போறது. அதாங்க பாயிண்ட். வதான்ய மணேஹே ஸ்ரீயம் அதிச்சகார. வதான்ய கொடை, அதாவது ஜாஸ்தியா கொடுக்கக்கூடிய ஒரு மணி எதுவோ அதுதான் சிந்தாரத்னம். அந்த சிந்தாமணியினுடைய அழகை ஏற்றுக்கொண்டார் நந்தன். அதனால கல்பத்தருவ கீழே தள்ளினார். ரெண்டாவது அதமமாக வியதித செய்தார். மேலும் மேக விகத்தன மோகதாம் அஜனயது. மேகத்தினுடைய புகழுக்கு ஒரு வீணாக இருக்கும் தனத்தை, அதுக்கு என்ன புகழ், அது ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத ஒரு புகழாச்சே அப்படின்னு அந்த பிரயோஜனம் இல்லா தன்மையை அந்த மேகத்தினுடைய புகழுக்கு கொடுத்தார். அஜனயச்ச. எப்பொழுது இதெல்லாம் நடந்தது? மகதி சுத பிரசவ உற்சவே, பிள்ளையினுடைய அந்த ஜன்மோத்சவம் போது இந்த மாதிரி நடந்தது. அது இந்த கவின் புராணத்துக்கும் கவி நயத்துக்கும் வித்தியாசம் அதான். புராணத்துல இத தில அத்ரின்னு, அதுலயே பாகவத புராணம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோசர் டு காவியம்னு பேரு. நம்ம விஷ்ணு புராணமோ இல்ல மத்த பிரம்மாண்ட புராணம் வாயு புராணம் அதெல்லாம் காட்டிலும் பாகவதம் இன்னும் உங்களுக்கு லாங்குவேஜ் க்ளோசர் டு காவியம். அதுலயே அவர் யூஸ் பண்ணிருக்கிறதுல அத்ரின்னு சப்தன்னு அப்படியே எள்ளு மலைன்னு கொடுத்தான் அப்படின்னு. ஆனா இங்க இவருடைய நயம் இது வேற. அதிச்சகார வதான்ய மணேஸ்ரீயம் வியதித கல்பதரோர் அனுகல்பதாம் அஜனயச்ச சுத பிரசவோத்சவே மகதி மேக விகத்தன மோகதாம். சிந்தாமணி கல்பதரோ காலமேகேபியः அப்படி அதிகம் அர்த்திபியः பிராதாத்துங்கிறார். அது தீட்சிதரோட ஒரு இது, அதுவும் நன்னாதான் இருக்கு. எனக்கு என்னவோ அந்த அம்பாளை சிந்தாமணி கிரகாந்தஸ்தான்னு சொன்ன உடனே அதுதான் இருக்கிறதுக்குள்ள ஃபைனல்ங்கிற மாதிரி மைண்ட்ல அந்த ஒரு பாவனையில சொன்னேன். அடுத்தது நிதிம் அனந்தமிவ ஸ்வயம் உத்திதம் நிரவதிம் நிஜ பாகமிவ உதிதம் விரஜ புவஹா பிரதிலப்ய ரமாபதிம் ஜஹசுஹு ஐந்திரம் அசாரதரம் பதம். இந்த விரஜ புவஹா விரஜபூமியில இருக்கக்கூடிய கோபர்கள், விரஜபூஹு அப்படின்னா விரஜத்துல பிறந்தவர்கள், கோகுலத்துல பிறந்தவர்கள் கோபர்கள். சோ விரஜபுவஹா கோபர்கள் ஜஹசுஹு சிரித்தார்கள். எதை பார்த்து சிரிச்சா? ஐந்திரம் அசாரதரம் பதம் ஜஹசுஹு, இந்திரனுடைய பதம். அந்த பதம் எப்படி இருந்தது? அசாரதரம், சாரமே இல்லாமல் இருக்கும் தன்மையை பார்த்து ரொம்ப ரொம்ப நிஸ்சாரமா இருக்கக்கூடியது அந்த இந்திர பதவி அப்படின்னு பார்த்து இந்த ஆயர்பாடியில இருக்கக்கூடிய கோபர்கள் எல்லாம் அந்த இந்திர பதவியை பார்த்து சிரிச்சாலாம். அத போய் என்னமோ இந்திர பதவின்னு கொண்டாடுறாளே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா இங்க யாரு கிடைச்சா அவளுக்கு? ரமாபதிம் பிரதிலப்ய, ரமாவுக்கு ஸ்ரீ லக்ஷ்மியினுடைய பதியாக இருக்கும் கண்ணனை பிரதிலப்ய அடைந்து. இந்திர பதவி என்ன? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதை காட்டிலும் வசதியாக வைகுண்ட ஸ்ரீ இல்லையாது. அந்த விபூதி, பகவானுடைய விபூதி வேறதான்.
10வது அத்தியாயம் கீதையில பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் எப்படிப்பட்ட பகவான்னு சொல்லிட்டு வர்றாரு அந்த இடத்துல. இத ஒருத்தரும் எல்லாத்துலயும் வசத்தியாக இருக்கக்கூடியவன் தான் பிணக்கலா பகவான வைக்கிறோம். அந்த அந்த ஒரு ஒரு டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய சிகரம் மாதிரி இருக்கக்கூடிய பகவான் இங்க ஆயர்பாடியில வந்து பிறந்திருக்கும் பொழுது அவளை கிடைச்ச இந்த கோபார்கள் இந்திர பதவியை பத்தி வேணும்னு நினைப்பாளான்னு. அதனால ஐந்திரம் பதம் இந்திர பதவியை அசாரதரம் ஜஹசுகு அதை சாரமில்லாத இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து அசாரம்ங்கிறது ஒண்ணு கம்பேரிசன்ல, அதனால அசாரத்தரம் அப்படின்னு போடுறாரு. இட் இஸ் ஈவன் மோர் உங்களுக்கு வந்து சாரம் இல்லாத ஒரு தன்மையா இருக்கே அப்படின்னு சொல்லி சிரிச்சா எப்பேற்பட்ட பகவானை அடைஞ்சாங்கிறது முன்னாடி இருக்கிற 2 லைனும் பகவானுக்கு அங்க அட்ஜெக்டிவ். அனந்தம் நிதிம் ஸ்வயம் உத்திதம் அனந்தம் நிதிம் இவ. இந்த ஸ்வயம் உத்திதம் தானாகவே எழுந்த வெளிவந்த அனந்த நிதி, அதாவது எல்லையில்லா முடிவில்லாத ஒரு நிதி, இது பொக்கிஷம். அந்த இது சொல்லுவோமோ இல்லையா, அந்த பூமியில வந்து புதையல், புதையல் தான் நிதி, உள்ளுக்குள்ளேருந்து தானா வெளியில வரக்கூடிய நிதி. இது என்னன்னா இந்த இதுல சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு கொட்டேஷன் பார்த்தேன், ஒரு நிமிஷம். அதுல வந்து அந்த ஹிரண்ய நிதினு ஒண்ணு சொல்லுவார் அந்த சாந்தோக்கியத்துல. எட்டாவது அனுவாக்கம் நினைக்கிறேன். இல்ல, சாரி, எதையோ தேடி எங்கேயோ எடுத்து வச்சாங்கன்னு நினைச்சேன், காணும். ஒரு நிமிஷம். ஆமா, 8வது அனுவாக்கத்துல 8வது அத்தியாயத்துல 2வது. ஆமா, அதாவது நிதி ஒண்ணு இப்போ நம்ம வந்து அடியில புதைஞ்சிருக்கு ஒரு புதையல், அந்த புதையல் மேலேயே பல பேர் நடந்துட்டு இருப்பா. இது ஆத்மஸ்வரூபத்துக்கு அவர் சொல்லுவார் அந்த இடத்துல வந்து ஸ்ருதி வாக்கியம் எப்படின்னா, ஆத்மஸ்வரூபம் நம்மிடத்திலேயே இருக்கு, அது நமக்குள்ள இருக்கிறது நமக்கு தெரியல, நான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்க தெரியல, இந்த தேகம் தான் ஆத்மாங்கிறோம், கையதான் ஆத்மா, இல்ல என் புள்ளதான் அப்படியே என் உசிரே என் புள்ளைட்ட இருக்குன்னு எல்லாம் பேசுறோம். நம்ம இந்த மாதிரி விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நமக்குள்ளே இருக்குங்கிறது தெரியல. அது தானா உதயம் ஆகர்ச்சே நமக்கு அந்த பிரம்ம ஜானம் வருதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு கொடுப்பார். அந்த உதாரணம் எப்படின்னா, இந்த இந்த அடியில இருக்கக்கூடிய நிதி இருக்கே, உள்ள புதையல் புதைச்சு வச்சிருக்கோம், எல்லாரும் மேல வந்து அவாவா நடந்து போயிட்டு வந்துட்டே இருப்பா, அடியில வந்து ஒரு நிதி உட்கார்ந்துட்டு இருக்குன்னே யாருக்கும் தெரியாது, புதையல் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. அப்படியே மழை பெய்யறது இல்ல உழறான் ஒருத்தன், அப்போ தானா அது வெள்ள வருது பாருங்கோ, அந்த நிதி மாதிரி இருக்கான் இங்க பகவான். அந்த புதையல் கிடைச்சவன் அதுல பார்த்தா ஏராளமான பொற்காசுகள் இருக்கும். இன்னைக்கு கவர்மெண்ட் சீல் பண்ணி எடுத்துன்னு போயிடும், அது வேற விஷயம். பட் அந்த காலத்துல சொல்றேன், புதையெல்லாம் கிடைச்சதுன்னா ஃபைண்டர்ஸ் கீப்பர்ஸ் தான், யாரு கண்டுபிடிக்கிறாலும் அவன் வச்சுருவான் அதை. சோ ஸ்வயம் உத்திதம் தானாகவே வெளியில வரக்கூடிய அனந்தம் நிதிம் இவ. இந்த பகவான் எப்படின்னா இது தானா வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு இந்த கோகுலத்துல, அவ ஒன்னும் இது பண்ணல, இவா போய் அதை அழிச்சுட்டு வரலையே, வசுதேவரா வந்து கொண்டு வந்து இங்க வச்சிருக்கார் பகவான. அதனால ஸ்வயம் உத்திதம் தானாக வெளிவந்த, தானாக ஆவிர்வாவம் அடைந்த அனந்தம் எல்லையில்லா ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல் போல இருந்தாராம் பகவான். அதுக்கப்புறம் நிஜ பாகம் நிரவதின் நிஜ பாகம் ஊதித்தம் இவ, எல்லை இல்லாத தன்னுடைய பாக்கியம் இருக்கும் இல்லையோ, அவரவருடைய பாக்கிய விசேஷம், அதனால பகவான் அங்க உதிச்சிருக்கான். பாக்கியமே ஒரு உருவெடுத்து வந்தார் போல் அங்க பகவான் இருந்தான். நிரவதி, அவதி இல்லாமல், எண்டே இல்லாமல் இருக்கக்கூடிய. ஏன்னா பிரஜகுலத்துல வந்து இன்னைக்கு கூட கண்ணனுடைய ஒரு பிரசன்ஸ் இருக்குன்னு தான் பேசுறான். அது இன்னைக்கு கூட அங்க வந்து ராச பஞ்சாத்தியாயி ராசம் நடக்கிறது, அங்க நமக்கு வேணா அந்த ஒரு ஒரு திருஷ்டி இல்லைங்களாம், ஆனா அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் இருக்கு. என்றென்றைக்கும் கோபிகைகள்
அங்க இருக்கா, கண்ணனோட வாசம் பண்ணிட்டு இருக்கா. அப்படிதான் ஒரு ஒரு நம்பிக்கை அந்த இடத்துல. அதனால நிரவதி, அவதியே இல்லாமல், முடிவே இல்லாமல் தங்களுடைய பாக்கியம் என்னென்னலாம் குட் ஃபார்ச்சூன் இருக்குமோ அந்த புண்ணிய விசேஷங்கள் சகலமும் உதிதம் இங்க வந்து அப்படியே உருவெடுத்து வந்தாற்போல் இருக்கக்கூடிய ரமாபதி ஸ்ரீயப்பதியான இப்ப நாராயணர் அவரை கிடைச்சாச்சு. இங்க கிடைச்சதுனால இப்ப கோபர்களுக்கு என்னாச்சு, இந்திர பதவியாவது அப்படின்னு பார்த்து சிரிக்கிறாளாம். நிதிம் அனந்தமிவ ஸ்வயமுத்திதம் நிரவதிம் நிஜபாகம் இவ உதிதம் விரஜபுவஹா பிரதிலப்ய ரமாபதிம் ஜஹசுஹு ஐந்திரம் அசாரதரம் கோபாஹா புத்திரம் பிரசூய தபசா புருஷம் பராணம். இப்போ ஸ்லோக இது முடிய போறது, சர்க்கம் முடிய போறதுங்கிறதுனால கடைசி 2 ஸ்லோகம் உங்களுக்கு வந்து மீட்டர் மாறிடுறது. சோ புத்திரம் பிரசூய தபசா புருஷம் பராணம் காலம் சிரம் விதிவசாத் கிருத விப்ரகர்ஷௌ சங்கா கலங்கித தியௌ தியாவபி, இங்க வா இருக்கணும், தியாவபி தம்பதி தௌ தத்வைபவ ஸ்மரண சாந்தருஜா வபூதாம். தம்பதிய சொல்றார். அதாவது உடனே அங்க வசுதேவரனுடைய குழந்தைகள் தானே இவா 2 பேருமே, பலராமனும் சரி கண்ணனும் சரி, 2 பேரும் எப்படி வளர்ந்தா எப்படி விருத்தி அடைஞ்சாங்கிறது தான் அடுத்த சர்க்கத்துல அவளுடைய லீலைகள் ஆரம்பிக்க போறார் 4வது சர்க்கத்துல இருந்து. அதனால அந்த குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த தம்பதிகளை ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அந்த வசுதேவரனுடைய பிள்ளைகள் இங்க நந்தகோபனுடைய வீட்டுல வளர்றா அப்படின்னு முடிக்க போறார். சோ தபசா புராணம் புருஷம் புத்திரம் பிரசூய, ஏராளமான தபஸ செஞ்சு வசுதேவரும் தேவகியும் அந்த தபஸ்னால அந்த புண்ணிய விசேஷத்தினால புராணம் புருஷம், நாராயணனாக இருக்கக்கூடிய புராணம் மிகவும் பழமையானவர்னா எல்லாத்துக்கும் ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய பகவான். புராணம்ங்கிறத நம்ம இப்போ புராணத்துக்கு லட்சணமா அதை வந்து விற்பத்தி சொல்லும் பொழுது புராபி நவமும், பழசா இருந்தாலும் புதுசா இருக்குங்கிறோம். அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் பழசா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட் இருக்கு பாருங்க, இன்னைக்கு கூட அப்ளிகபிள். அதனால புராணம்னு சொல்லி அதை வந்து அது பழசு அப்படின்னு ஒதுக்குறது கிடையாது. அந்த வியுற்பத்தியிலேயே உங்களுக்கு வந்து புராபி நவம்னு தான் எக்ஸ்பிளைன் பண்றாத. எத்தனைக்கு எத்தனை வந்து உங்களுக்கு பழமையா இருக்கோ அத்தனைக்கு எத்தனை இன்னைக்கு அப்ளிகபிளாவும் இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். அதனால அப்படி பகவான் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீத்துன்னு சொல்லி இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு பரம்பொருள் தான் இருந்தா, அதனால he is the most ancient personங்கிறோம். அட் த சேம் டைம் இன்னைக்கு நம்ம புதுசு புதுசா பார்க்கக்கூடிய உலகத்துல என்னென்னலாம் வஸ்துக்கள் இருக்கோ அத்தனையும் பகவத் ஸ்வரூபம், அவனுடைய பரிணாமம், அவன் தான் அதுக்குள்ளேயும் இருக்கான். அப்படிங்கிறதுனால அவனுக்கு புராணா. புருஷகாங்கிறச்சு ஒவ்வொரு பிராணிகள்லயும் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவாகவும் அவன் தான் இருக்கான். அப்படிப்பட்ட நாராயணன் புத்திரம் பிரசூய, அவனை பிள்ளையாக பெற்றெடுத்து சிரம் காலம் விதி வசாத்து கிருத விப்ரகர்ஷௌ, சிரம் காலம் வெகு காலமாக விதிவசாத்து ஒரு தெய்வத்தினுடைய ஒரு விளையாட்டுனால கிருத விப்ரகர்ஷௌ ஒரு செப்பரேஷன் அவளுக்கு. விப்ரகர்ஷம்னா விலகி இருந்தா. ஒரு 2 பேருமே யாரு, அந்த தம்பதி தேவகியும் வசுதேவரும் வெகு காலம் பிள்ளையிடமிருந்து பிரிந்து இருந்தவர்களாக இருந்து கொண்டு அவர்கள் சங்கா கலித தியௌ அபி, மனசுல ஒவ்வொரு க்ஷணமும் சங்கா பயம், சங்கா கலங்கித தியௌ தீஹி, அவளுடைய புத்தி 2 பேருடைய புத்தியும் எப்படி இருந்ததுன்னா பயம், எப்பதான் கம்சன் என்ன பண்ண போறானோங்கிற ஒரு ஒரு கலக்கம் அவளுக்கு அந்த அந்த மனசை போட்டு கலக்க வச்சுட்டே இருந்தது. கலங்கிதம்னா உங்களுக்கு ஒரு பழுது இருந்தது அவ புத்தியில. சங்கா பயத்தினால் பழுதாக்கப்பட்ட ஒரு புத்தியை கொண்டவர்களாக இருக்கும் அந்த தம்பதிகள் வசுதேவரும் தேவகியும் தத் வைபவ ஸ்மரண சாந்தருஜௌ அபூதம், அவனுடைய வைபவம், அதாவது புத்திரனுடைய என்னென்னலாம் விஷயங்கள். ஏன்னா இப்போ ஏதோ ஒரு விதத்துல நியூஸ் வந்துரும், இவாளோ ஒரு பேலஸ்ல இருக்கா, ஏதோ ஒரு வீட்டை காமிச்சாங்க, கம்சன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா, ஒவ்வொரு விஷயமும் அங்க நடக்கிறது ஏதோ ஒரு மூலியமா இவாளுக்கு வந்து செய்தி அனுப்பிச்சுடுவான் நந்தன். நந்தனுக்கு தெரியும் இது வந்து வசுதேவரனுடைய குழந்தைங்கிறது நந்தனுக்கு தெரியுங்கிறது தான் இருக்கு. அப்போ அந்த நியூஸ் ஏதோ ஒரு விதத்துல இவாளுக்கு வந்துட போறது. தத் வைபவ ஸ்மரண அதை எடுத்துக்கலாம், அல்லது அவனுடைய வைபவம்ங்கும் பொழுது பிறந்த பொழுது பகவானாக அவ பார்த்து
அவன் கொடுத்த அந்த அட்வைஸ், அந்த உபதேசங்கள், அந்த வைபவம், அவனுடைய அந்த ஒரு விளையாட்டு, அந்த லீலை, அதை ஸ்மரணம், அதை ஞாபகப்படுத்தி சாந்த ருஜவ், ருஜ்னா ருக்குன்னா இது மனசுல இருக்கக்கூடிய அனுதாபம், தாபம் இருந்தது. இவனை பார்க்கவே இல்லையே, இவனை விட்டு பிரிஞ்சு இருக்கோமே, குழந்தைய விட்டு பிரிஞ்சு அப்படிங்கிற பிளஸ் பயமும் சேர்ந்து இருக்கு. இந்த எல்லா விதமான ஒரு தாபங்களும் சாந்த, அப்படியே அடங்கின தாபத்தை உடையவர்களாக அபூதாம் ஆனார்கள். புத்திரம் பிரசூய தபசா புருஷம் புராணம் காலம் சிரம் விதிவசாத் கிருத விப்ரகர்ஷோ சங்கா கலங்கித தியாவபி தம்பதி தௌ தத்வைபவ ஸ்மரண சாந்தருஜௌ அபூதாம். நந்த சத்மனி நவேந்து சந்நிபௌ வாசமேத்ய வசுதேவ நந்தனௌ விருத்திம் ஆபதுஹு அநேஹசா ஸ்வயம் ஸ்வாது போக ஜனனீம் சுபர்வணாம். நந்த சத்மனி, நந்தனுடைய வீட்டுல இவர்கள் வளர்ந்துட்டு வந்தா இந்த ரெண்டு குழந்தைகளும் அநேகசான என்னன்னு பார்த்தேன், காலம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே, தடுக்கப்படாதங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா இந்த இடத்துல அநேகசான காலேனங்கிற அர்த்தத்துல இருக்கு. சரி, நந்த சத்மனி, நந்தனுடைய வீட்டுல வசுதேவ நந்தனோ, வசுதேவருடைய இரண்டு பிள்ளைகளும் விருத்திம் ஆபத்துகு ஒரு வளர்ச்சியை அடைந்தார்கள். வளர்ந்துட்டே வந்தா குழந்தைகள் ரெண்டு பேரும். நந்த சத்மனி வாசம் ஏத்திய, நந்தனுடைய வீட்டில் வாசத்தை அனுபவித்து அடைந்து அங்க இருப்பதுங்கிற ஒரு வாசம், அத அடைந்து வசுதேவ நந்தனம், அந்த வசுதேவனுடைய பிள்ளையான பல்ராமனும் கிருஷ்ணனும் விருத்திம் ஆபத்துகு அநேகசா காலேன காலப்போக்குல ஸ்வயமேவ விருத்திம் ஆபத்துகு, தானா அவ மாட்டுக்கு வளர்ந்தா. ஒன்னும் பெருசா அவனுக்கு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. அவன் மாட்டுக்கு வளர்ந்தா ரெண்டு குழந்தைகளும் அங்க. அது என்னங்கிறதுக்கு அவ ரெண்டு பேரும் எப்படி இருந்தான்னா, நவ இந்து சந்நிபு, புதுசா இருக்கக்கூடிய அந்த சந்திரன் வருமோ இல்லையோ, அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய சந்திரன் எப்படி பௌர்ணமி வரைக்கும் அது வளருமோ, அந்த மாதிரி இவர்கள் இரண்டு பேரும் புது சந்திரன் சந்நிபவ், சந்திரன் போல இருக்கக்கூடியவர்களாக அந்த வசுதேவனுடைய பிள்ளைகள் வளர்ந்தார்கள். விருத்திம் ஆபத்துகு. சோ ஒரு புது சந்திரன், உங்களுக்கு பிரதமால இருக்கக்கூடிய சந்திரன் எப்படி மெதுவா ஒரு ஒரு கலையா அது சேர்ந்து 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 அது பூர்ண சந்திரனா மாறுமோ, அது போல பல்ராமனும் கிருஷ்ணனும் அப்படியே ஒரு ஒரு போஷாக்க அடைஞ்சு அப்படியே பூர்ணச்சந்திரன் மாதிரி ஆனா. இதுல தேவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார்கள். சுபர்வனாம், சுபர்வங்கிறது தேவர்கள், அழகான ஒரு பருவத்தை கொண்டவர்கள். அழகான பருவம்னா யௌவனம், யௌவனம் வரையில் தான் அவளுக்கு தசை. அதுக்கு மேல அவளுக்கு வார்த்தக்கியம்ங்கிற ஒரு பருவம் கிடையாதுங்கிறதுனால, மூப்புங்கிற பருவம் கிடையாது. ஆகையினால யௌவன பருவத்தோட இருக்கிறதுனால அழகான ஒரு பருவத்தை கொண்டவர். சோ சுபர்வனாம், அழகான ஒரு ஸ்டேட், அழகான தசையை கொண்டவர்கள் தேவர்கள். அந்த தேவர்களுக்கு ஆறாம் வேற்றுமை. ஸ்வாது ஸ்வாது போக ஜனனீம் விருத்திம் ஆபதுகு, அந்த தேவர்களுக்கு அழகாக அனுபவத்தை கொடுக்கும் ஒரு விருத்தியை அடைந்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ வளர 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 இங்க தேவர்கள் அதை பார்த்து பூரிச்சு போனாலாம், அதை அனுபவிச்சுன்றதா, அவளுக்கு ஒரு களிப்பை கொடுக்கிற மாதிரி இருந்துதான் இந்த ரெண்டு குழந்தைகளும் வளர்றது. இப்ப சந்திரன் வளர வளர தேவர்களுக்கு சுவாது போகம் அப்படின்னா சாப்பிடுறதுன்னு அர்த்தம். இது என்னன்னா, இதுக்கு போகணும், சோம உற்பத்தி ஸ்தோத்திரம்னு ஒண்ணு, ஒரு ஸ்தோத்திரத்துல ஒரு ரெஃபரன்ஸ் ஒண்ணு பார்த்தேன். அதுல என்னன்னா, ஷோடசி து கலாப்பியத்ர இது ஏக தம் ச சோமம் பபுஹு தேவாக. இப்ப சந்திரனுக்கு அமிர்தாம்சுன்னு ஒரு ஒரு பேர் உண்டு. அமிர்தத்தை கிரணத்தில் கொண்டவன்னு இருக்கு. தேவர்களினுடைய சாப்பாடு என்ன? அமிர்தம். அப்போ இந்த சந்திரன் தேர்ந்து வரக்கூடிய விஷயங்களை தான் அந்த தேவர்கள் சாப்பிடணும். அந்த அமிர்தத்தை தான் அவ சாப்பிட்டு அவ உசுரோட இருக்க போறா. அப்போ இந்த சோமம் பபுஹு, இந்த சோம
சந்திரனிடமிருந்து வரக்கூடிய அந்த சந்திரனை பபுகு அவ குடிக்கிறாளா அனுபூர்வசா பர்யாயேன அனுபூர்வசா ஒரு நாள் ஒரு தேவத்தை சாப்பிடுறது பிரதமாம் பிபதே வன்னிகி முதல் கலா அது மோது அதுல இருந்து வரக்கூடியது ஆர் அதை சாப்பிடுகிறான் வன்னி த்விதீயாம் பிபதே ரவிஹி விஸ்வே தேவாக திருத்தீயாம் சதுர்த்தீம் சலிலாதிபக வருணன் பஞ்சமீம் வஷட்காரः ஷஷ்டீம் பிபத வாசவः சப்தமீம் ரிஷயோ திவ்யாः அஷ்டமீம் அஜ ஏகபாத் நவமீம் கிருஷ்ணபக்ஷஸ்ய யமஹ பிராஷ்னாதி தசமீம் வாயுः ஏகாதசீம் உமா द्वादशीं पितरः त्रयोदशीं धनाध्यक्षः कुबेरन चतुर्दशी வந்து பசுபதிஹி பஞ்சதசி அதனாலதான் பிரதோஷம்ல பஞ்சதசி பிரஜாபதிஹி இப்படி ஒரே ஒரு கலையோட இருக்கக்கூடியவனா ஆயிடுறான் சந்திரன் அந்த பூர்ணிமால இருந்து அவனை வந்து ஒரு நாளும் சாப்பிட்டு வரா அப்படின்னு சோ இது வளரும் பொழுது தேவர்கள்லாம் காத்துன்னு இருக்காளாம் அதுக்கப்புறம் அந்த பூர்ணிமா முடிஞ்சு அடுத்த நாள்ல இருந்து தேவர்கள் அந்த சந்திரனுடைய கிரணங்களை சாப்பிடுறா ஒரு அந்த சந்திரனுடைய ஒரு கலைய சாப்பிடுறாளாம் அதனாலதான் அவன் குறைஞ்சுட்டே வரான் அப்படின்னு புராண கதை எந்த புராணத்துல இருக்குன்னு தெரியல இது வந்து இந்த சோமனுடைய உற்பத்தி ஸ்தோத்திரத்துல பார்த்தேன் அதை எடுத்தேன் இப்ப எப்படி அந்த சந்திரன் வளரும் பொழுது தேவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அது வந்து சுவாது போக ஜனனி அழகான ஒரு சாப்பாடை கொடுக்க போறது அப்படிங்கறத கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வளர்ச்சி அதை அடைந்தது அந்த சந்திரன் அது போல இவர்களும் வளரும் பொழுது தினம் தேவர்கள் அந்த பலராமனும் கிருஷ்ணனும் வளர்றத பார்த்தா ஆஹா இந்த அசுரர்கள் பாரம் குறைய போறது பூமாதேவியோட இதுவும் குறையும் நமக்கு வந்து யாக யஜ்ஞங்கள் ஜாஸ்தி ஆகும் அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஹவிஸ் நமக்கு வரப்போறது அப்படின்னு அழகான ஒரு போகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது இல்லையா அப்படி கம்சாதி வத துவாரா மதுராபுரிக்கு ஸ்வஸ்வ பத போகசிய ஜனனி அவரவருக்கு வேணுங்கிற அந்த யாக யஜ்ஞங்கள்ல இருந்து வரக்கூடிய ஹவிஸ் நிலைச்சு நிக்குங்கிறதுக்கு ஒரு தீர்மானமா இருந்தது இவ வளர்றத பார்த்தா இட் வாஸ் அ ஹோப் அவளுக்கு நந்த சத்மனி நவேந்து சந்நிபோ வாசம் நேத்திய வசுதேவ நந்தனோ விருத்தி ஆபதுஹு அநேகசா ஸ்வயம் சுவாது போக ஜனனீம் சுபர்பணம் இதோட வந்து நந்த கிரக பிராப்தி வர்ணனம் நாம திருத்தீய சர்க்கா இதோட வந்து 3வது சர்க்கம் முடியறது 4வது சர்க்கம் அப்புறமா பார்க்கலாம் 2 மாசம் ஆகும் சரியா பாப்போம்